வணக்கம், நான் கவிதா. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து விண்ணப்பம் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ அந்த விண்ணப்பம் வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கேயும் போய் அலையவே வேண்டாம். உங்கள் வீட்டுக்கே வராங்க. இன்னிலேருந்து அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை இல்லையா, 7ஆம் தேதி இன்றைக்கி. இன்னிலேருந்து வந்து வீடு வீடாக வந்து கொடுக்குறாங்க. அந்த அந்த விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு. அதனால் இன்னிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே இன்றைக்கி என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வீடு விட யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் கேட்டு விசாரித்து கொடுக்க பார்த்தா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கி ஃபுல்லப் பண்ணிவிட்டு அதை எங்கே கொடுக்கணும் அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க. அதை ஃபுல்லப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முகாம்லேயே நீங்கள் கொடுத்துடணும். அது மட்டும் கிடையாது, அது கூட என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 100 நாள் வேலை பார்க்குறீங்களே, அதோட அட்டை இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அதுவுமே இல்லை அப்படின்னா வாக்காளர் அட்டை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகலாம். அப்புறமா பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பேங்க்கு புக்கு இருக்கு இல்லையா, அந்த புக்கு வந்து பேங்க் உங்களோட நேமில் தான் இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டு. அது மட்டும் கிடையாது, அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட உங்கள் ஃபோன் நம்பரும் அதை இணைச்சிருக்கணும். அதுவும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கட்டாயமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபுல்லப் பண்ணி கொண்டு போய் நீங்கள் எங்கே கொடுக்க சொல்கிறாங்களோ முகாமில் அங்கே கொடுத்துருங்க. அது மட்டும் கிடையாது, வருமான சான்றிதழ் கேட்டாங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் கிடையாது. வருமான சான்றிதழ் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஃபுல்லப் பண்ணி கொண்டு போய் நீங்கள் அந்த முகாமில் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 நாள்லேயே உங்கள் ரிசல்ட்டை சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். 40 டேஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர இதோடு வேறு ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. இதான் லாஸ்ட் ஆப்ஷனு. யாருக்கெல்லாம் இல்லையோ அதை தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யாருக்காவது இல்லாதவங்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.